Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் ஸ்ரீலங்காவில் எப்படி ஃப்ரீயாக ரீலோடு பண்ணுற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ எப்படி ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ட்ரஸ்டடான சைட் இது வரைக்கும் நான் பார்க்கல. அப்படி ஒரு ட்ரஸ்டடான சைட். நீங்கள் அதில் எவ்வளோ வேணும்னாலும் மணி ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஸோ அப்படி ஒரு சைட் தான் அது. ஸோ நான் இப்போ விஷயத்துக்கு வரேன். நிறைய பேர் ஸ்ரீலங்காவில் எப்படி ஃப்ரீயாக ரீலோட் எடுக்கலாம்ன்ற விஷயத்தை சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. சிலருக்கு சில விஷயம் கிடைச்சிருக்கும், ஆனால் சிலருக்கு கிடைச்சிருக்காது. ஸோ நானும் அதே மாதிரி தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எனக்கு கிடைச்ச விஷயத்த உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ ரீலோடு கொடுக்கலாம், அதே நேரம் எந்த சிம்முக்கும் உங்கள் ரீலோடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்படியான ஒரு ஆப்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் அந்த வீடியோ பற்றி உங்களால் ஃபுல்லாக விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ நாம் இப்போ டிரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த ஆப். ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ அடியில் இருக்கிற கோ கேஷ்லெஸ் வித் பே மாஸ்டர் அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்க. அதாவது ஸ்ரீலங்கன் ஃபோன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ண வேணும். ஸோ இந்த ரீலோட் ஸ்ரீலங்கனுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இந்தியனுக்கு நான் தனியாக ஏதாச்சும் ஒன்று நான் சொல்லுவேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கண்டினியூ என்ற கிளிக் பண்ணுங்கள். ஸோ பே மாஸ்டர் வெரிஃபிகேஷன் கோடுக்காக இது எலவ் பண்ண கேட்குது. நீங்கள் எலவ் கொடுங்க. இப்போ இவங்க ஒரு வெரிஃபிகேஷன் கோட் தருவாங்க. 4 டிஜிட்டில் 4 டிஜிட்டில் தருவாங்க. ஸோ அதை நீங்கள் இதில் என்டர் பண்ண வேணும். இந்த ஃபோனுக்குள்ளே தான் நான் இந்த சிம்மை போட்டிருக்கேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் எனக்கு வந்திருக்கு. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பே மாஸ்டர் யுவர் ஓடிபி பின் இஸ் 4969. அதாவது இந்த கோடை நான் நீங்கள் என்டர் பண்ண வேணும். ஸோ அப்படி உங்களுக்கு வர கோடை நீங்கள் இந்த பாக்ஸுக்குள்ளே என்டர் பண்ணுங்க. ஓகே, என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் இந்த ஆப்ஸோட டேஷ்போர்ட். இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4988 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரீலோட தரப்போகுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் மேலே நான் இப்போ கிளிக் பண்ணுறேன்னு பாருங்கள். 49.88 சதம் இருக்குது. அதாவது 4988 பாயிண்ட்ஸ் 49.88 சதம். ஸோ இதில் நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் எடுத்தால் உங்களுக்கு 1 ரூபி கிடைக்கும். நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் எடுத்தால் 10 ரூபா கிடைக்கும். நான் இப்போது 5000 பாயிண்ட்ஸ் எடுத்தால் எனக்கு இதில் 50 ரூபா கிடைக்கும். ஸோ நான் இன்னும் 50 ரூபா எடுக்கிறதுக்காக 12 பாயிண்ட்ஸ் தான் எனக்கு தேவை. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் சென்டரில் 3ஆவதாக இருக்கிற ஏர்ன் என்றதை கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி பாயிண்ட்ஸை ஏர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் தர சொல்லித்தரேன். ஸோ இப்போது நான் பேக் பண்ணி ஹோம் பேஜ் போகிறேன். இப்போது மேலே பர்பிள் கலர் சர்க்கிளில் இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த டாப்பில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு நீங்கள் உங்கள் நேம், ஃபோன் நம்பர் ஆல்ரெடி வெரிஃபை ஆகிட்டு. ஸோ ஜிமெயில் அட்ரஸ் நீங்கள் இதில் என்டர் பண்ணலாம். இப்போ நான் பேக் பண்ணுறேன். மறுபடியும் அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2ஆவதாக இருக்கிற டெய்லி ரிவார்ட்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ நான் 1வது நாள், 2வது நாள், 3வது நாள் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன் கிளைம் பண்ணி. ஸோ இப்போ நான் 4வது நாள் பாயிண்ட்ஸை கிளைம் பண்ணி எடுக்க வேணும். எப்படி நான் கிளைம் பண்ணி எடுத்த பாயிண்ட்ஸ் தான் மேலே இருக்கிற 4988 பாயிண்ட்ஸ். அதாவது 49 ரூபா 88 சதம். சில வேளை இவங்க தருவாங்க பாயிண்ட்ஸ் ஃபார்மில் தருவாங்க. சில டைம் இவங்க கிஃப்ட் மாதிரி தருவாங்க. அதாவது என்னோட 2வது நாள் டே 2 பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கிஃப்ட் தந்துருக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது கிளைம் பண்ணி எடுக்க போகிறதில்ல.
gift மாதிரி தர போகிறாங்க. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்ணால் தான் எனக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் தராங்கன்னு தெரியும். சில நேரம் இதில் வந்து 50 பாயிண்ட்ஸ் தருவாங்க, 10 பாயிண்ட்ஸும் தருவாங்க, 600 பாயிண்ட்ஸும் இதில் தருவாங்க. ஸோ நான் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். நான் இப்போது இந்த கிளைம் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் அவங்க தந்த பாயிண்ட்ஸ் 13 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னோட டோட்டல் பேலன்ஸோட இப்போது ஆட் ஆக போதும். ஸோ நான் வந்து இப்போது ஓகே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே லோட் ஆகுது. ஓகே, இப்போ என்னோடய பாயிண்ட்ஸ் வந்து 5000, அதாவது 50 ரூபா எனக்கு கன்வெர்ட் பண்ணால் எனக்கு ரீலோடாக கிடைக்கும். எந்த சிம்முக்கும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் 30 நாளுக்கான பாயிண்ட்ஸும் கிளைம் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பவும் ரினியூ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டிலேருந்து பாயிண்ட்ஸை தருவாங்க. முதல்ல இருந்து கிளிக் பண்ணி கொண்டு வர வேணும். ஸோ அப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் டோட்டல் பேலன்ஸோட அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். நான் வந்து இப்போது பேக் பண்ணுறேன். இப்போ நான் ஏர்ன் என்றதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் என்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் செய்ய போகிற விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ண வேணும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பாட்டம்லேருந்து எதில் வந்து நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்களோ அதில் ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, மெசேஞ்சர் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, ஐஎம்ஓ இருக்குது, பைவர் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஆப்ஸில் வேணுமென்றாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் அவங்கள இன்வைட் பண்ணலாம். அவங்க வந்து உங்கள் லிங்கில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அதுக்கும் ஒரு கமிஷன் தருவாங்க. ஓகே, நான் இப்போ பேக் பண்ணுறேன். இப்போ வந்து மெனுவாரை கிளிக் பண்ணுறேன். இதில் மேலே போயிட்டு என்னோடய ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணுறேன். இதில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி அடியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்னோடய ரெஃபரல்ஸ், அதாவது என்னோட லிங்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நாக்கெல்லாம் இவங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறவர் வந்து அர்ஷாத் என்ற ஒரு ஆள். இவர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார், அது கம்ப்ளீட். அடுத்தது வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு ஏதோ ஒரு கார்டை வந்து இவர் இந்த பேமாஸ்டர் ஆப்பில் லிங்க் பண்ணி வச்சுருக்கார். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃபோன் நம்பர் தான் இருக்குது, அதுவும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓகே. மூன்றாவதாகவும் லஹிரு குலதுங்கன்றவரை வந்து ஜாயின் ஆகிருப்பார் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கார். அதே மாதிரி 4வது ஆளும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இதே மாதிரி கிஷோகாந்த் என்ற ஒரு ஆள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறார், அதே நேரம் கார்டையும் லிங்க் பண்ணியிருக்கிறார். அவரோட டெபிட்டோ கிரெடிட் கார்ட்லேருந்து ஃபஸ்ட் டைம் ரீலோட் எடுத்திருக்கார். ஸோ அவர் எடுத்த ஃபர்ஸ்ட் ரீலோடுக்காக எனக்கு கேஷ்பேக் தந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எனக்கு 100 ரூபா கேஷ்பேக் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இதில் வந்து ஷோ பண்ண முடியாது உங்களுக்கு. ஸோ அதை நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இனியும் எனக்கு கேஷ்பேக் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணி வந்தால் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் லிங்கில் அடுத்தவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் ரீலோட் எடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படியும் 100 ரூபா காசு வந்து தருவாங்க, அதாவது பாயிண்ட்ஸாக தருவாங்க. நீங்கள் இதில் உடனே அந்த காசை உங்கள் மொபைலுக்கு ரீலோடாக எடுக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 3 டைம் வந்து 300 ரூபா எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேஷ்பேக் வச்சு இதில் வந்து 2 மெத்தட் லேர்ன் பண்ணலாம். ஒன்று வந்து அந்த டெய்லி பாயிண்ட்ஸை நாம் கிளிக் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இதில் கேஷ்பேக், அதாவது ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அவங்க எடுக்கிற ஃபர்ஸ்ட் ரீலோட்லேருந்து எங்களுக்கு 100 ரூபா கேஷ்பேக்காக தருவாங்க. ஸோ அது மூலமாகவும் இதிலேருந்து நாங்கள் ரீலோடாக எடுக்கலாம். இப்போது நான் பேக் பண்ணுறேன். இதில் இப்போது மெனுவை கிளிக் பண்ணுறேன். இப்போது 3ஆவதாக இருக்கிற ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதை வந்து இதில் ஷோ பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களோட டெய்லி ரிவார்டை இதில் வியூ பண்ணி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் தேதி 7ஆம் மாதம் எனக்கு 3 ரூபா 59% கிடைச்சிருக்கு. ஸோ இதே போல் நீங்கள் வந்து உங்களோட பாயிண்ட்ஸோட உங்களுக்கு கிரெடிட்டான பாயிண்ட்ஸோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் இங்கே ஷோ பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து இப்போது பேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மறுபடியும் மெனுவை கிளிக் பண்ணுறேன். இதில் 2ஆவதாக இருக்கிற மேனேஜ் கார்ட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே தான் நீங்கள் உங்களோட கார்டை ஆட் பண்ண வேணும். அதாவது உங்களோட கிரெடிட் கார்டு ஒரு டெபிட் கார்டு நீங்கள் எந்த கார்டு வேணும்னாலும்
நீங்கள் இதில் ஆட் பண்ண வேணும். ஸோ நீங்கள் இதில் கார்டை ஆட் பண்ணதும் உங்களுக்கு அந்த பேலன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற லாக் சிம்பிள் அன்லாக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கார்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணுறதால எந்த வித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கார்ட்லேருந்து ரீலோட் எடுத்தால் கூட 10 ரூபா உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் கார்ட்லேருந்து 50 ரூபா ரீலோட் எடுத்தால் உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஸோ நான் வந்து இப்போது என்னோடய கார்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ஷோ பண்ண முடியாது. ஸோ நான் உடனே ஆட் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட லாக் சிம்பிள் அன்லாக் ஆகிட்டு அந்த 5000 பேலன்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல இருந்த லாக் சிம்பிள் இப்போ அன்லாக் ஆகிட்டு. ஸோ நான் வந்து கார்டை ஆட் பண்ணதால தான் இது அன்லாக் ஆச்சு. நீங்களும் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாச்சும் ஒரு கார்டை இதில் ஆட் பண்ணுங்க. ஸோ என்னால் வந்து இப்போது இந்த 50 ரூபாவை கிளைம் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா, அடுத்தது வந்து வாய்ஸ். இப்போ நான் டேட்டாவை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மேலே சென்டரில் டயலாக் நம்பர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் டயலாக் நம்பரில் என்னென்ன பேக்கேஜ் என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் இருக்கோ அதெல்லாம் இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் இருக்கிற ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற கஸ்டம் வேல்யூவில் போயிட்டு நீங்கள் இந்த ஷோ பண்ணுற பேலன்ஸில் இல்லாத பேலன்ஸை நீங்கள் இதில் என்டர் பண்ணி அதை டேட்டாவுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து 47 ரூபாய்க்கு டயலாகில் ஒரு பேக்கேஜ் இருக்குது. அதாவது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அன்லிமிட்டட் பேக்கேஜ் 1 வீக்குக்கு. ஸோ அந்த பேக்கேஜுக்கு தான் இந்த 47 ரூபா, அதுதான் இந்த பேக்கேஜ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 49 ரூபாய்க்கு ஒரு நெட் கார்டு டயலாகில் இருக்குது. ஸோ அதை வந்து இதில் ஷோ பண்ணி காட்டுறாங்க. அதே நேரம் 59 ரூபாய்க்கு வந்து டயலாகில் ஒரு பேக்கேஜ் இருக்குது. இதே மாதிரி 95 ரூபா, 99 ரூபா, 107 ரூபா, இப்படியே 2949 ரூபா வரைக்கும் டயலாகில் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அந்த பேக்கேஜஸை நீங்கள் இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேக்கேஜை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு வந்து வாய்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டயலாகில் ஆக குறைஞ்சது கிட்கார்ட் 50 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ அதை வந்து இதில் ஷோ பண்ணி காட்டுறாங்க. ரெண்டாவதாக வந்து 100 ரூபா கிட்கார்ட் இருக்குது. ஸோ அதை ரெண்டாவதாக போட்டிருக்காங்க. ரீலோட் வந்து எனி ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில். ஸோ இப்போ வந்து என்னோடய பேலன்ஸ் வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதை வந்து ஸ்ரீலங்கன் காசுக்கு கன்வெர்ட் பண்ணினா 50 ரூபா. ஸோ நான் இப்போது வாய்ஸில் இருக்கிற 50 ரூபான்ற வந்து கிளிக் பண்ணுறேன். அதாவது என்னோடய டயலாக் சிம்முக்கு நான் ரீலோட் எடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால் இந்த 50 ரூபாவை நான் இப்போது ரீலோடாக உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்ட போகிறேன் என்னோடய டயலாக் சிம்முக்கு. ஸோ நான் வந்து இப்போது இந்த 50 ரூபா கிளிக் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வரேன். அடியில் வந்ததும் பே என்ற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹைலைட் பண்ணின பாக்ஸுக்குள்ளே என்னோடய டயலாக் நம்பரும் போட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் 50 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பே பை லாயல்ட்டி பாயிண்ட்ஸ். நாம் இது வரைக்கும் எடுத்த பாயிண்ட்ஸை வந்து லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் என்று சொல்கிறது. அதுக்கு கீழே இருக்கிறது விசா கார்டு. அதாவது நான் ஆல்ரெடி என்னோடய விசா கார்டை இதில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய விசா கார்ட்லேருந்து நான் இதில் 50 ரூபா ரீலோட் எடுத்தால் எனக்கு இந்த சைட்டில் சொன்ன போல் கெட் 1000 பாயிண்ட்ஸ், அதாவது 10 ரூபா எனக்கு பாயிண்ட்ஸை திரும்ப தருவாங்க. ஸோ நான் 10 ரூபா இதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஒவ்வொரு 50 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதும். இப்போது நான் இந்த ஆப்ஸில் இருக்கிற பேலன்ஸை மட்டும் ரீலோடாக எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற லாயல்ட்டி பாயிண்ட்ஸ்ன்றதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது கொடுத்த பேமெண்ட் பாஸ்வேர்டு இருக்குது 4 டிஜிட், அதாவது 4 இலக்க பாஸ்வேர்டு நான் இதில் கொடுத்தேன். ஸோ அதை வந்து நான் இதில் என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டுன்றதை கிளிக் பண்ண உடனே எனக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேமெண்ட் பாஸ்வேர்டுன்றதை வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ண வேணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், அதாவது யோர் பேமெண்ட் ஃபார் ப்ரீபெய்ட் மொபைல் ஹேஸ் பீன் ப்ரோசஸ்ட். இப்போ வந்து என்னோடய பேமெண்ட்டை எந்த ஃபோனுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து இப்போ ஓகேயே கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து என்னோடய சிம் இந்த ஃபோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எனக்கு ரீலோட் வந்தால் எனக்கு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு அந்த மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ நான் இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். ஓகே, யோர் நம்பர் இஸ், இதுதான் என்னோடய நம்பர். ஸோ ரீலோட் ஆகிருக்கு, ரீலோடட் வித்
50 rupees 50 ரூபா எனக்கு ரீலோட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2020 டைம் எல்லாம் போட்டிருக்காங்க. 2:39க்கு 13வது செகண்டில் ஈவினிங் டைம், 13வது செகண்டில் ஆஃப்டர்நூனுக்கு நியூ பேலன்ஸ் 50 ரூபா எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் வந்து எனக்கு 1 இயருக்கு இருக்கும். ஸோ அதோட ரெஃபரன்ஸ் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படித்தான் இந்த ஆப்பிலேருந்து ரீலோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஆப்ஸுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணி போங்க. நான் இந்த ஆப்ஸில் சொல்ல வேண்டிய அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி ஃப்ரீயாக ரீலோட் எடுக்கிற விஷயம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ஹெல்ப் செய்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. நான் அதிலையும் வந்து என்னோடய அப்டேட்ஸை அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுங்கள்.